என்னுடைய மகன்றதுக்காக நான் சொல்லலை. ஆனால் அவனுக்கு இந்த ஆன்மீக பாடல்களில் பொருள் தேடுறான், ஆன்மீக பாடல் தேடுறதில்ல. இந்த ஆசிரமத்தில் இவன் தான் அந்த வேலையை செய்துன்னு இருக்கிறான். அது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். பிற்காலத்தில் எனக்கு அப்படி அப்புறமாவும் இவன் பேசுவான். நான் ரொம்ப பவரானுவேன் இல்லை, ஆனால் என் புள்ள என்னை விட பவரானுவேன். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சிந்திச்சுக்கினே இருக்கிறது ஃபீல் பண்ணுறது. ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவள் செத்து போயிட்டான்னா என்ன பண்ணுவ? மறந்துடுவியா? அப்போ என்ன பண்ணுவேன்? ஃபீல் பண்ணுவேன். அந்த ஃபீலிங்கை அதை நினச்சிக்கின்னு கடவுளை பண்ணு, சரியா தெரிஞ்சிடும். என்ன நான் தான் இருந்தான்னு சொன்னேன். நான் கூட ஒரு பொண்ணு செத்து போனால் எப்படி ஃபீல் பண்ணோம், அந்த மாதிரி கடவுளை பற்றி ஃபீல் பண்ணேன். நீ கூட அது மாதிரி பண்ணால் உனக்கும் விடை கிடைக்கும். ஏமா கடவுள் எல்லா ஃபீலிங்கும் ஒன்று தான். ஃபீலிங்கிறது ஒன்று தான், பொருள் தான் வேறு வேறு, கடவுள் வேறு, பொண்ணு வேறு. ஆனால் ஃபீலிங் ஒன்று தான். உனக்கு ஃபீலிங்னா ஒன்று தான். அது வேறு வேறு ஃபீலிங் இல்லை. நல்ல ஃபீலிங்கு, கெட்ட ஃபீலிங்கு, இந்த ஃபீலிங்கு, அந்த ஃபீலிங்கெல்லாம் ஒன்று கிடையாது. ஃபீலிங்னா நினைவு. அந்த நினைவை ஒன்றையே பற்றி ஆராய்றது தான் ஃபீலிங்கு. அது கடவுளை பற்றி ஆராய் தெரிஞ்சு போகுது. தெரியும், உனக்கே தெரியும். நீ ஆராயணும், யாருக்கிட்டும் கேட்கக்கூடாது. கேட்டீங்கன்னா அதுக்கு விடையே கிடைக்காது. நீயே யோசிச்சுக்கினே இருந்தீங்கன்னா உனக்கே ஒரு நாள் விடை கிடைக்கும். ஒரு 50 வருஷம் என் கதையை விட்டு உன் கதையை பாரு. என் கதையை விட்டுட்டுப்பா. நான் இப்போ நீ என்ன வேலை செய்கிற? ஏமா சித்தா டாக்டரு. எவ்வளோ சம்பாரிச்சுக்குது இது வரைக்கும்? எவ்வளோ வச்சுக்குதா? சொந்த வீடுக்குதா? உன் வீடு கட்டி விட்டுக்கிறியா? கல்யாணம் ஆயிடுச்சா? பசங்க இல்லையா? எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுக்கிற? வீடெல்லாம் வச்சுக்கிற, பணம் இல்லைன்ற. எனக்கு இருக்க வீடு கூட கிடையாது. அதனால தான் நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீ அங்கே உட்காந்துக்கிறேன். துட்டு வச்சுக்கிறதால தான். அதனால் நான் 60,000 70,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். எல்லாத்தையும் தர்மம் இல்லை என்ன எல்லாருக்கும் போட்டு சாப்பாடு போட்டு காலி பண்ணிட்டு இன்றைக்கி அனாதையாக உட்காந்துக்கிறேன். உன்னால் பண்ண முடியுமா? சொல்லு. அதனால் மனத்தை முதல்ல பக்குவப்படுத்து. ஏமா தர்மம் பண்ணி பாரு. பண்ண முடியுமான்னு முடிவை முதல்ல சொல்லிடக்கூடாது. எக்ஸாம் போனீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எழுதின பிறகு தான் முடிவு தெரியும். அது மாதிரி எழுது, அப்புறம் தெரிஞ்சுப்பேன். முதல்ல படி. சாமி, ஐயா எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்திருப்பார். என் வாழ்க்கையில் பல அற்புதத்தை நிகழ்த்திருக்காரு. அதை சொல்லணும் ரொம்ப மாதமாக போராடிட்டு இருக்கேன். போன மாதம் சொல்லான்னு வந்தால் லீவு தரல, 4:45 வந்தால் எல்லாம் போயிட்டானுங்க. இப்பவும் லீவு தரல. அப்படியே நீங்கள் என்னை வேலையை விட்டு தோணாமல் இருந்துச்சு, அப்படியே லீவு போட்டு ஓட்டிடுறேன். சாமி, எங்கள் அக்கா ஒரு ஜிஹெச்சில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. 8 வருஷம் ஆகி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லை. 8 வருஷமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, எந்த வித பலனும் இல்லை. ஐயாவோட ஒரு சின்ன காணொலி பார்த்தேன். இந்த கோயிலுக்கு நான் இந்த இடத்துக்கு வந்தால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கினாங்க. ஒரே முறை தான் வந்தாங்க. இப்போ 6ஆவது மாதம் அக்கா. இதை நான் சொல்லணும் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கேன், முடியல. இனி என்னானாலும் பரவாயில்ல, மாயை தான் நம்மளை தடுக்குது, போய் ஆகணும்னு ஓடியாங்க. அதுவும் இல்லை சாமி, ஐயா தான் கூட யாரை வைக்கணும் யாரை வைக்கக்கூடாதுன்றது ஐயா தான் முடிவு பண்ணுறதை நான் உணர்ந்த தருணம். எப்படின்னா, கொரோனாக்கு அப்புறம் நிறைய கடன் சுமையில் மாட்டினேன். கிட்டத்தட்ட ஒரு 35 லட்ச ரூபா கடன் சுமையில் மாட்டினேன். அதுலேருந்து வெளியே வர முடியல என்னால். நான் பல நேரத்தில் படுக்கும்போது, இறைவா நான் கண்ணை மூடுறேன், கண்ணை திறக்கவே கூடாதுன்னு பல நேரத்தில் பண்ணிட்டேன். பல நேரத்தில் நான் கண்ணை, இறைவா நான் தூங்க போகிறேன், திருப்பி கண்ணை திறக்கவே கூடாதுன்ட்டு அப்படி தான் படுத்திருக்கேன். ஒரு நாள் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு சீட்டு போட்டு வச்சுருந்தேன், வெளியே வரல. அதை வேற ஒருத்தர் நம்பி எடுக்க சொன்னேன், லீவு தரலன்ட்டு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேணும்னு எடுக்காமல் வந்துட்டாங்க. நான் சொன்ன கமிட்மெண்ட் கொடுத்தவங்களுக்கெல்லாம் என்னை எப்படி டார்ச்சர் பண்ண அவங்க தெரியலன்னு சொல்லிட்டு அளவு வந்துருச்சு எனக்கு. படப்பையில் கொலக்கரை ஸ்ட்ரீட்னு ஒரு சீட், அங்கே தான் என் ரூமு. அப்போ சவரை திறந்துட்டு அழுந்து நின்று இருக்கேன். அப்போ ஒரு குரல், ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையே அறவே ஒழித்து விடுங்க. எங்கேயோ இருந்து ஒரு கான், பாருங்க புல் அரிக்குது பாருங்க, எங்கேயோ ஒரு கான குரல் ஒழிக்குதே, யாரா அதுன்னு அப்போ இருந்துக்கே தேடுவேன். ஆனால் அப்போ அது வரை ஐயா நான் பார்த்தது கிடையாது, இவர் தான் அவருன்னு தெரியாது. ஆனால் அப்பப்போ எனக்கு ஒரு துன்பம் வர்ற அந்த வாய்ஸ் கேட்க, யாராவது வாட்ஸ்அப்பில் கேட்டு போவாங்க, எங்கேயாச்சும் கேட்கும். ஒரு நாள் சண்முக நாயன் சன்னதி இருக்கிற ஒரு பாட்டு வச்சுன்னு போனாங்க. யார் வச்சு போனான்னு தெரியல எனக்கு.
சரி நான் அப்போ என்ன பண்ணேன், ரூம் இல்லாதனால வந்து புழல் பக்கம் புழல் அந்த ஏரியா பக்கம் ரூம் போயிட்டேன். ஆனால் ரொம்ப காலமாக இவரை பார்க்கணும்னு ஆசை. ஆனால் எப்படி சர்ச் பண்ணி பேர் கூட தெரியாது, எதுவுமே தெரியாது. சின்ன சின்ன காணொலி வரதுனால சர்ச் பண்ணுவேன், அது கிடைக்காது. ஒரு நாள் வந்து ரூம் இல்லாமல் சத்திரத்தில் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டு ரூமில் தங்கிட்டேன். என் வீட்டில் வந்து தங்கிப்பேன், ரூமில் தங்கி நான் தனியாக தான் இருக்கேன்னாப்ல. ஒரு நாள் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு பஸ்ஸில் தூங்கிட்டேன். சத்திரத்தை தாண்டி ஒரு ஸ்டாப் இறங்கிட்டேன். டிரைவர் வந்துப்பா நீ போன ஸ்டாப் இறங்கி போயிடுச்சுப்பா இறங்குப்பான்னு. திரும்பி பார்த்தா ஐயாவோட படம், ஆசிரமத்துக்கு செல்லும் வழின்னு. எங்கே இருந்த என்ன எங்கே கொண்டு வந்து எங்கே நிப்பாட்டிருக்கிற பாருங்க. நான் நினச்ச பல பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், ஆனால் நான் நினச்சி பார்ப்பேன் ஐயாவுக்கு காரணம் எதுவும் செய்ய மாட்டார். ஏன்னா எங்கேயோ இருந்தேன் நான், பணப்பித்து ஊரில் அந்தளவுக்கு அசிங்கப்பட்டு எப்படியா மேலே வரணும், பணம் சமாதினம் அப்படி இருந்தேனவே. எனக்கு எந்த பணமே வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், என்னை அமைதியாக விட்டா போதும், நிம்மதியாக சந்தோஷமாக கேட்கல, எனக்கு அமைதி கிடைச்சா போதுன்றேன். இப்போ நம்ம 3ஆம் பாடம் வாங்கி இப்போ 4ஆம் பாடம் வாங்க போகிறோம் சாமி. அதுவும் இல்லாத இத்தனை நாளாக வந்து பாடம் பண்ணி அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. இடையில ஒரு 1.5 மாதம் காலமாக பாடம் பண்ண கால் அடிபட்டுச்சு. ஆனால் இப்போ இடையில பண்ண ஆரம்பித்தேன், விடாமல் பண்ணிகிட்டு இருக்கேன். இத்தனை காலமாக தராத அனுபவம் நேற்று சாயங்காலம் ஐயா கொடுத்தார், ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ ஐயா கிட்ட பேசுகிறப்ப 4ஆம் பாடம் வாங்கினாங்க. இதை சொல்லணுனே வந்த சாமி. ஏன்னா வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பல பேர் வந்து திரிகிறாங்க, நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இப்போ எங்கள் ஊரில் வந்து ஒரு முருகர் கோயில் வந்து கட்டி பாதிலே நிற்குது, அதை இப்போ நான் தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து நான் எங்கள் குருநாதருக்கும் ஒரு கோயில் கட்டணும், ஆனால் அது இப்போ இல்லை எதிர்காலத்தில் நான் கட்ட போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். கட்டி எல்லா இடத்துல பரப்ப போகிறேன் எங்கள் ஐயாவை. ஏன்னா ஒரு சீடனோட கடமை அதுதான். அதனால் நான் சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, கோயிலில் கூட ஒரு சித்திரை சிலை வைக்கலான்னு இருக்கும்பா, உங்கள் குருநாதர் சிலையை வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. அதை வந்து நாங்கள் ஆசிரமத்தில் கேட்டு தான் சாமி சொல்லணும், ஆசிரமம் சொல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஆசிரமத்தில் கேட்டுட்டு அவங்க என்ன முறைப்படி சொல்கிறாங்களோ அவங்க அனுமதி கொடுத்தாலும் நம்ம செய்வோம், கோயிலில் வச்சு வழிபடலாம். ஏன்னா குழந்தை பாக்கியம் அவங்க அக்கா கேட்டுச்சு, இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் கிடைக்கணும், நான் ஆசிரமத்தில் கேட்டு சொல்கிறேன் சாமின்னு வந்துட்டு சாமி. அதுவும் இல்லாத ஒரு சமீப காலத்தில் ஒரு காணொலி பார்த்தோம் சாமி. ஒரு குருநாதர் ஒரு இதே மாதிரி ஒரு ஆன்மீக பார்த்தா நம்ம ஆசிரமத்தில் வேற ஒரு ஆசிரமத்தை சார்ந்தவங்க, அவர் வந்து நடந்து போய்ட்டுருக்கப்ப செருப்பு அறுந்து போச்சான். செருப்பு தைக்கிறதுக்கு போயிருக்காரு. அப்போ அந்த செருப்பு தைக்கிறது தயங்கி அவர் பாதத்தை அந்த காலனியை வாங்கியிருக்காரு. ஏமா தயங்குறீங்க, நீ தயங்காதப்பா அப்படின்னு. இல்லை சாமி உங்கள் கிட்ட வரக்கூடிய எங்களுக்கு அருகதை கிடையாதுங்க. அப்படிலாம் இல்லைப்பா, எல்லாருக்குமே அனுமதி உண்டு, அருகதை உண்டு, அவங்கவுங்க முன்னாடி தான் வரணும் அப்படின்னோடனே அவரும் வாங்கி ஏதோ பண்ணியிருக்காரு. இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு இடுப்புக்கு கீழே செயல் வந்து போச்சு, உடம்பு படுத்த படிக்கட்டை. இது ஆசிரமத்தை தெரிஞ்சு அவங்க போய் பார்த்துருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, நான் இப்போ கூட என் குருநாதரை நம்புகிறேன், நான் இப்போ கூட வந்து இந்த பயிற்சியை செஞ்சுட்டு தான் படுத்த படிக்கலே செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் காலம் விட்டு அவர் இறந்துட்டார். அப்போ என்ன ஆச்சுன்னா ஆசிரமத்தை தகவல் போனோன்னு அங்கே போய் பார்த்துருக்காங்க. அவர் வந்து முக்தி நிலை தான் அடைஞ்சிருக்காருன்னு ஆசிரமத்துக்குலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, குருநாதர் நினைத்தால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற சீடனை வந்து முக்தி நிலையை அடைய வைக்க முடியுமா? ஏன்னா அவர் நான் என் குருநாதராக நான் முழுமையாக நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த கேள்வி எனக்கு அண்ணிலேருந்து என் மனசுக்குள்ளே எழுந்துகிட்டே இருக்கு சாமி. ஆனால் எனக்கு ஆபத்தாக நிற்கிற நேரத்தில் ஐயா வந்து நின்றுறாரு சாமி. இடையில வந்து ரொம்ப கெட்ட கனவு சாமி. அப்போ ஐயா வந்திருந்தாரு. எப்பவுமே தலைமாட்டில் ஐயா ஃபோட்டோ தலைமாட்டில் வச்சு தான் படுப்பேன். இப்போ 4ஆவது பாடம் எனக்கு கனவுல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு சாமி. சமீப காலத்தில் முன்னால ஐயா சாமி வருவார், ஐயா வருவார், இப்போ நீங்கள் வரீங்க. அது ஒன்றும் புரியல சாமி. மார்வேஷம் போட்டு வராது. தெரியல சாமி. ஏன்னா நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஏன்னா வந்து ஐயா நம்மோட இருக்கா, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து ஒரு அதை வந்து நம்புறதுக்கு ஒரு இப்போ மனிதர்களை வந்து ஒரு அடையாளம் வேணுன்றாங்கல்ல, அருவுருவமாக நிற்கிற ஐயா வந்து உருவமாக உக்காந்துருக்காருல்ல, அதை தான் சாமி சொல்லுவாங்க. ஒரு சீடரை வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் குருநாதர் வந்து காத்து அருள்வாரா? அதுதான் கண்டிப்பாக சாமி, கண்டிப்பாக. ஆனால் சீடனுக்கு அந்த தகுதி வேணும். தகுதி இல்லாத சீடனை குரு காப்பாற்ற வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா இப்போ ஐயா வந்து எல்லோரும் பாடம் கொடுத்தாரு. இப்போ பாடம் வாங்கின எல்லாரும் சீடன் தான். ஆனால் பாடம் கொடுத்துட்டு கூட ஒரு வார்த்தை சொல்லுவார், எனக்கு ஒருத்தம் கூட சீடம் இல்லை, ஏன்னா நானே குரு இல்லை சொல்லிக்கிறாரா? காரணம் என்ன? இவர் குருவாக இருந்தார்னா சீடனா தகுதியான ஒருத்தன் கிடைக்கல இது வரைக்கும். அப்போ சீடனுக்கான தகுதி யாருக்காவது இருந்தால் அந்த தகுதியான சீடனுக்கு இவர் பாடம் கொடுக்கும்போது தான் இவரே குருவாகனு இவர் அவ்வளோ வைராகியமாகிறாரு. இது வரைக்கும் கிடைச்சாங்களா இல்லையா தெரியல. ஏன்னா அது வரைக்கும் சொல்ல நான் குருவனை எங்கேயுமே ஒத்துக்கவே இல்லை, டிக்ளேர் பண்ணவே இல்லை, கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கல சார். ஆனால் நாம் உண்மையான சீடனாக இருந்தால், ஒருவேளை இந்த காலம் இந்த கர்மா எல்லாமே சேர்ந்து நம்மளை கட்டி வச்சு அடித்தால் கூட நாம் பண்ணக்கூடிய கலையால் நம்ம குருநாதர் வந்து நமக்கு முக்தியும் மோட்சத்தையும் கண்டிப்பாக ஒரு நாள் கொடுப்பார்.
அதில் எந்த தயக்கம், ஒன்றே ஒன்று தான், இந்த காலை விட்டால் நமக்கு வேற கதி இல்லைன்னு பரிபூர்ணமாக நம்பக்கூடிய சீடன்ற தகுதி வேணும். அந்த ஒன்று இருந்தாலே ஆபத்து நேரத்தில் ஐயா வந்து கண்டிப்பாக எல்லாரையும் காப்பாற்றிக்கிறார். நமக்கு வர ஆபத்தா இன்னும் நடமாட்டின்னு எந்த குறையும் வைக்கலையே ஐயா நமக்கு. காரணம் என்ன? அந்த பாதமே சிவபாதம்னு நம்மளை விழுந்து கிடக்கிறோம். அப்போ காப்பாற்ற வேண்டிய கடமை அவரோடது. சரிங்களா? இந்த நிலை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் ஐயாவை பற்றி திரும்ப 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 பேசுகிற காரணமே. குருவை பிடிச்சிங்க, குருவை பிடிச்சிங்க, குருவை பிடிச்சாதான் கலை வரும். வெறும் கலையை பிடிச்சிட்டு குருவை விட்டுட்டேன்னா கனசனை கட்டாயப்படுமே. புரியுதுங்களா? அப்போ குரு மூலிமா தான் கலையை பிடிக்கணும். அந்த கலை மூலிமா தான் நீ இறைவனை கலக்க முடியும். புரியுதுங்களா? ஆணி வேறு ஐயா தான். கிளையை பற்றி பார்க்கவே வேணாம், ஆணி வேறு பார்த்தா போதும் நம்ம. சரியா? அப்படி யாராவது இருந்தாங்கன்னா சோதனை வர காலத்தில் நம்ம ஐயா அந்த சோதனை நீக்கி இன்பத்தை கண்டிப்பாக காட்டி கொடுப்பார். அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. சரிங்களா? சரிங்க சார். நல்லா சார். வாழ்வில்